ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில எவ்வளவுதான் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்குன்னு விதவிதமான விளக்குகளை நம்ம வந்து ஏத்துனாலுமே கட்டாயம் ஒரு மண் விளக்காவது நம்ம வந்து ஏத்துவோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ மண்பானை கடைகளை நம்மளுக்கு அணையா தீபமா இருக்கக்கூடிய மாடல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தின டீட்டெயில் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா நேத்து நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அதாவது சப்போஸ் நீங்க நிலவாசப்படிக்கிட்டயோ இல்ல வெளியில வந்து தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அது வந்து காத்து அடிக்கும் போது அணைஞ்சிரும் இல்லைங்களா? அது வந்து அணையாம நம்ம எப்படி அதை தீபம் போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் தீபம் தான் நான் வந்து காமிச்சிருந்தேன். அது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது எங்க வாங்குனீங்க எங்களுக்கும் வேணுங்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் பாத்தீங்கன்னா நம்ம புனிதா மண்பானை கடை இருக்குங்களா, ஆல்ரெடி அவங்களோட ஷாப்ல இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கதான் வாங்கினேன். ஒருவேளை உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மண்பானை கடைகள் எங்க இருக்கோ அங்கெல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரியான மாடல்ல வந்து உங்களுக்கு வந்து விளக்குகள் வந்து கிடைக்குது. தாராளமா நீங்க அங்கேயுமே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொரியர் மூலியமா சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. அது இல்லாம பொருளும் பாத்தீங்கன்னா மண்ணால செய்யப்பட்டதுனால அது எந்த அளவுக்கு சேஃபா வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உங்க ஊர்லயே கிடைச்சுன்னா நீங்க வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இந்த வீடியோல கூட நான் காமிச்சிருந்தேங்களா, இதுதான் அந்த விளக்கு. ஆக்சுவலி இதுக்கு மேல வந்து கிளாஸ் வந்து வரும். நான் வந்து உங்களுக்கு பூஜை அறையில எப்படி ஏற்றிருக்கேன் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் வந்து இதுல பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க காலையில தீபம் போட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஈவினிங் வரலுமே எரியிற அளவுக்கான எண்ணெய் வந்து இதுல வந்து பிடிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஊத்தி தீபம் ஏத்தி இருக்கேன். பொதுவா நம்ம மண் விளக்க பயன்படுத்தினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமா கசியும், கீழே வந்து வரும். பட் நான் இந்த விளக்க தீபம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னும் வந்து எண்ணெய் வந்து கசியல. ஆனா கடையிலயும் சொன்னாங்க, உங்களுக்கு வெளியில மட்டும் கொஞ்சம் அந்த ஈரப்பதமா வந்து மாறும். ஆனா அதிகப்படியான எண்ணெய் வந்து கீழே கசிஞ்சு வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நான் இதை வாங்கி ட்ரை பண்ணலானே வாங்கினது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை ஒரு சிலருக்குலாம் வந்து பூஜை ரூம் தனியா இருக்காது. நம்மளுக்கு ஹால்ல தான் நம்ம வந்து தீபம்லாம் ஏத்துவோம் இல்லைங்களா? அதாவது பூஜை அறையே ஹால்ல தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபேன் போட்டோம்னா தீபம் வந்து அணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் அணையாம இருக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலேயே வந்து ஒரு அழகா கிளாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஃபேன் போட்டாலுமே தீபம் ஏத்தி வச்சாலும் அணையாம இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் வந்து திரி போடுறதுக்கான ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம திரியை வந்து உள்ள விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயை வந்து ஊத்திடலாம். நீங்க ஃபுல்லா நிறைச்சு வச்சுட்டும் நீங்க வந்து தீபம் வந்து போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் எரியும், ஆனா ஃபேன் மட்டும் போட்டா அணையாம இருக்கணும்னா நீங்க வந்து அது பாதி அளவுக்கு மட்டும் ஊத்தி வச்சு ஏத்தினாலே போதும். இதோட விலை பாத்தீங்கன்னா நான் வாங்கினது 60 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். வித் கிளாஸோட தான். கிளாஸோட வாங்கினேன். இதுக்கு கீழே வந்து பிளேட் வந்து நான் செப்பரேட்டா தான் வாங்கினேன். இதுக்கு பிளேட்லாம் வந்து செட்டா வரல. இதுக்கு நான் வந்து ஏன்னா பொதுவா நம்ம தீபம் ஏத்தும் போது தரையில நம்ம வச்சு ஏத்த மாட்டோங்களா, அதுக்காக நான் வந்து கீழே ஒரு பிளேட் வந்து வாங்கினேன். ஆனா இந்த தீபத்தோட ரேட் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய் தான் வரும். ஸோ நீங்க தாராளமா பூஜை அறையில வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இல்ல நீங்க நிலவாசல் பக்கத்துல வந்து தீபம் ஏத்துறீங்க, ஆனா சிலர் வீட்டுல வந்து அதிகமா காத்து அடிச்சுட்டே இருக்கனால அணைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் தாராளமா நம்ம இந்த விளக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்னோட பூஜை அறையில நான் இந்த விளக்கு தான் நான் மண் விளக்குக்கு வந்து பயன்படுத்திருக்கேன். உண்மையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வந்துக்கு ஃபேன் போட்டாலும் அணையறது இல்ல. இப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வந்து பூஜை அறையில ஏத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீபம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது, நான் பூஜை அறையில எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட ஷாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு பெரிய பெரிய நன்றி. இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரியான பிராஸ் பொருட்கள்லாம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன குடிசை தொழிலா வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்கலாம் வந்து தாராளமா நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதை சேல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரதோஷ தீபம் வந்து நான் வீடியோல காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க இதே போலதான் அவங்க வந்து குடிசை தொழிலா வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனா எங்களுக்கு வந்து அது விற்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைம்ல அவங்க நம்பர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது போல இந்த
கிளாஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நீங்களே ஓனா தயாரிக்கிறீங்க, அதுவும் ஒரு சின்ன சிறு தொழில வீட்லயே வச்சு நாங்க ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தாராளமா நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பொருள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, தாராளமா நான் வாங்கி உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிசினஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்றேன். இன்னொன்னு எனக்கும் என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு நார்மல் ரேட்ல ரொம்ப ஹை ப்ராஃபிட்ல இல்லாம நார்மல் ரேட்ல உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து சேரணுங்கிறது என்னோட ஆசை. இதுல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கும் அத சேல் பண்றதுக்கு கஷ்டப்படும்போது, அத வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணும்போது, ஒருவேளை உங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா நீங்களும் வாங்கிக்குவீங்க. அவங்களுக்கும் சேலான மாரி இருக்கும். உங்களுக்கும் ப்ராடக்ட் வந்து தரமான குவாலிட்டில வந்து கிடைச்ச மாரியும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியாவா எனக்கு இப்ப தோணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அ ஐடியாவுக்கு கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாராவது வந்து இந்த மாரி தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவங்களே ஓனா தயாரிக்கிறாங்க. சேல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த நம்பர குடுத்து அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராடக்ட் தேவைப்படும்னா கண்டிப்பா நான் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைச்சேன். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூஜை அறையில நம்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மண் தீபத்த நான் எப்படி பயன்படுத்தியிருக்கேன், அது யூஸ் பண்ணாலும் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, நான் அந்த அணையா தீபம் அந்த மண் விளக்கு தான் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பொதுவாவே நம்ப மண் தீபத்த வந்து பயன்படுத்தினா எண்ணெய் வந்து அதிகமா கசிஞ்சுட்டே இருக்கும். இது யூசுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனா இது வந்து நான் ஒரு 2 டேஸா நான் வந்து யூஸ் பண்றேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் எண்ணெய் வந்து எதுவுமே அதிகமா கசியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க எதுவுமே வந்து கசியல. ஆ கடைக்காரங்களும் அவங்க அததான் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த ஓரத்துல மட்டும் அது வந்து கொஞ்சம் ஈரமாகும். நீங்க எது வரலும் எண்ணெய வந்து ஊத்தி வைக்கிறீங்களோ, அது வரலும் மட்டும் அந்த ஈரம் அதாவது எண்ணெயோட அந்த ஈரம் வந்து இருக்கும். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு அதிகமா கசிஞ்சு இது வெளிய வராது அப்படின்றத இந்த மாடல் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில அப்படிதான் இருக்கு. இதுவரையுமே நான் பயன்படுத்தினவளும் எண்ணெய் வந்து அதிகமா கசிஞ்சு வெளிய வரல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி மேல இந்த கிளாஸ் குடுத்துருக்கனால, உங்களுக்கு ஒரு வேள ஹால்ல தான் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் இருக்கு, இல்ல ஷெல்ஃப்ல தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், ஃபேன் போட்டாலும் அணையாம இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் சூடேறிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ காலையில நீங்க தீபம் போட்டீங்கன்னா, ஈவினிங் வரையுமே அது எரிஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதிக அளவிலேயே உங்களுக்கு எண்ணெயோட கெப்பாசிட்டியும் நல்லா பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க திரிய போட்டுட்டு எண்ணெய் ஊத்தி தீபம் போட்டுட்டு மேல வந்து அ அந்த கிளாஸ வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு வேள நீங்க மண் விளக்கு சாதாரண மண் விளக்க பயன்படுத்தி அதிகமா எண்ணெய் கசியுது அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, தாராளமா நீங்க இந்த விளக்கு வந்து பயன்படுத்தலாம். ஒருவேள சேலம் லொகேஷன்ல இருக்கவங்களா இருந்தா, நான் வந்து அவங்களோட ஷாப் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க நீங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட்ட கொரியர்ல சென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, கிளாஸ்ங்கனால கொரியர்ல வரும்போது உடைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்ல உங்க ஷாப் விசிட் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.